பால் டைமா எபிசோட் 9 ஒரு குயிக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் 8வது எபிசோட்ல அதாவது தமகாமி எபிசோட்ல கோகு எப்படி தேர்ட் தமகாமி கூட ஃபைட் பண்ணி ஃபர்ஸ்ட் டிராகன் பாலை கலெக்ட் பண்ணான்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து கோகுவோட கேங் அடுத்த டிராகன் பால் இருக்கிற இடத்துக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெஜிடாவோட கேங்கும் அந்த இடத்துக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த தீப்ஸ் எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். தமகாமி கூட ஃபைட் பண்ணி முடிச்ச கோகு டயர்டாகி தூங்கிட்டு இருந்தான். பான்சோ ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி டயர்டாகி இருந்தா. குளோரியா சரி வாங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம்னு சொன்னா. பான்சோ நான் குளிக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி ஹோட்டல்ல பாதுங்கன்னு சொல்லி கோகுவோட ஸ்பைக்கி ஹேர் தெரியாத அளவுக்கு தலையில ஒரு குல்லாவை போட்டு கவர் பண்ணான். குளோரியாவும் பான்சோ கேட்ட மாதிரி ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சு போனான். சேஃப்டி ரீசனுக்காக எல்லாரும் ஒரே ரூம்ல தூங்குற மாதிரி ஒரு பெரிய ரூமா புக் பண்றேன்னு சொல்லி புக் பண்ணிட்டு இருந்தான். இத பார்த்து ஷீன் பான்சோ கிட்ட உங்கப்பா பயங்கரமா செலவு பண்றாரு போல அந்த மிஷினுக்கு, குளோரியா எப்படி லக்ஸரியான ரூமா புக் பண்றான்னு சொல்ல அதுக்கு பான்சோ எது எங்க பண்ணா அவன் சரியான கஞ்ச பையங்க, அவன் மிஷின் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா 5-10 கொடுப்பானே தவிர மிஷின் முடியறதுக்கு முன்னாடி 10 பைசா செலவு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்ல அகைன் ஷின்னுக்கு குளோரியா மேல டவுட் கிளம்பிடுச்சு. இவனுக்கு எவன்டா இவ்வளவு பணம் கொடுக்குதான்ட்டு. இவங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு ரூம் புக் பண்ணிட்டு இருக்க கேப்ல பின்னாடி இந்த கோகு பயப்படல ரொம்ப நேரமா தலையை அரிக்குதுன்னு குள்ளா கலட்டிடுறான். அந்த ஹோட்டல் ரிசப்ஷன்ல இருக்கவங்க 2 பேரு கோகோ பாத்துறாங்க. கோகோ பார்த்த இவங்க அவன் பேக்ல ஒளிச்சு வச்சிருக்கிற டிராகன் பால் தான் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆட்டைய போட பிளான் போட்டாங்க. ரூம்ல எல்லாம் செட்டில் ஆகி ஃப்ரெஷ் அப் ஆகி சாப்பிட்டு தூங்க போதப்ப டக்குன்னு ஹோட்டலோட ரிசப்ஷன்ல சண்டை போடுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. என்னமா அங்க சத்தம் அப்படின்னு எல்லாரும் வெளியே வந்து எட்டி பாக்குறாங்க. கோகோ அவனோட கேங் வெளியே வந்து பார்த்த உடனேயே டக்குன்னு விசில போட்டு அவன் பார்ட்னருக்கு சிக்னல் கொடுத்து ரூம்குள்ள இருந்து டிராகன் பால் ஆட்டைய போட்டாங்க. என்னதான் கோகோ டக்குன்னு சேஸ் பண்ணிட்டு போனாலும் அந்த திருட்டு பையன் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாங்க. இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்கும் தெரிஞ்சுதான் அந்த டிராக்கரை வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்களோட லொகேஷனை கண்டுபிடிச்சதா பான்சோ. டிராகன் பாலை திருடிட்டு போனவங்க ஈஸியா நம்ம ஆட்டைய போட்டுரும், இதனால பெரிய விலைக்கு வித்தலான்ட்டு இல்லாத கோயிலுக்கு வழி தேடிக்கிட்டு இருந்தாங்க. கோகு அங்க போய் எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த டிராகன் பாலை குடுக்குறீங்களா அடிச்சு புழக்கவா அப்படின்னு கேட்கறான். கோகு கிட்ட தப்பிக்கிறதுக்காகவும் டிராகன் பால் எடுத்து ஓடுறதுக்காகவும் டிராகன் பாலை மாத்தி தூக்கி போட்டு இவங்க 2 பேரும் கோகு கூட மங்கி கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கோகு இங்க இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷனை யூஸ் பண்ணி ஈஸியா அவங்கள அடிச்சு போட்டு டிராகன் பால் எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா என்ன கதைன்னே தெரியல, கோகு அவங்க கூட ஓடி பிடிச்சு விளையாண்டுகிட்டு இருந்து கடைசியா எப்படியோ டிராகன் பாலை எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வந்தான். டிராகன் பால் நைட்டு ஃபுல்லா பாத்துக்காத்துக்கணும், நீங்க எல்லாம் போய் தூங்குங்க, நான் நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு காவல் காத்து இந்த டிராகன் பாலை பாத்துக்குதுன்னு சொல்லிட்டு கோகு எவ்வளவோ ட்ரை பண்ணி கடைசியில முடியாம கொலட்ட விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேளை மறுபடியும் எந்த பக்கி பயப்புல இந்த கேப்ல வந்து டிராகன் பாலை தூக்கிட்டு போல. மார்னிங் ஹோட்டல்ல வெக்கேட் பண்ணிட்டு வெளியே போய் அப்பாடா நம்ம பிளைட்டை யாரும் ஆட்டைய போடலன்னு கோகுவோட கேங் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அதே நேரத்துல வெஜிடாவோட கேங் பிளைட்டை எவனோ ஆட்டைய போட்டு போயிட்டான். இந்த டீமன் வேர்ல்ட்ல இந்த பிளைட்டை ஆட்டைய போடுறவங்களோட ஒரு அக்கப்பலாவே இருக்கு. கோகு மாதிரியே வெஜிடாவும் ஒரு கேங் கூட சண்டை போட்டான். அவங்க தான் வெஜிடாவோட கேங் பிளைட்டை ஆட்டைய போட்டு இருந்திருப்பாங்க. சரி நம்ம எல்லாம் பான்சோ இங்க வர சொல்லி அவங்க பிளைட்ல டிராவல் பண்ணலாம் பிளான போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே டிக்கெட்ஸோ கோகு கேங் டீமன் வேர்ல்டுக்கு வந்து டிராகன் பால் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறத கிங் கோமாங் கிட்ட சொல்றான். அதுலயும் முக்கியமா கோகு சின்ன பிள்ளைய மாத்தியுமே கோகு தமகாமியா ஆல்ரெடி வின் பண்ணிட்டான்னு கேட்டு இன்னும் ஷாக் ஆனா கிங் கோமாங். வெஜிடாவோட கேங் இருக்க இடத்துக்கு கோகுவோட கேங் வந்து ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, வீட்ல புள்ள குட்டி எல்லாம் சௌக்கியமா, சரி அடுத்த தீபாவளி நம்ம பாப்போம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அதுக்கு வெஜிடாவோட கேங் டேய் என்னடா கிளம்பிட்டீங்க, எங்களையும் கூட கூட்டு போங்களா, அதுக்கு தாண்டா உங்களை இங்க வர சொன்னோம் அப்படின்னு சொல்ல சாரி கைஸ் ஆல்ரெடி வண்டி ஃபுல்லு, அடுத்ததா 12B பஸ் வரும் அதுல ஏறி வேணா வாங்க, நாங்க ரொம்ப பிஸியா அடுத்து டிராகன் பால் எடுக்கவே போனோம், உங்களுக்கு போத அடிச்சதுன்னா அடுத்து 29C வரும், நீங்க டைரக்டா கிங் கோமாங்கோட ஏரியாக்கு போய் அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டான் கோகு. இதை கேட்டு ரொம்பவே பயங்கரமான கடுப்புல வந்தான் வெஜிடா. அப்போதைக்கு ஒரு ஆடு கசாப்பு கடைக்கு வந்து என்ன பிரியாணி போடுங்கன்னு சொல்ற மாதிரி வெஜிடா கேங்கோட வண்டி ஆட்டைய போட்ட கேங் அங்க வந்து அடே நேத்து எங்களை நீ அடிச்சு இல்ல இன்னைக்கு எங்களோட ஃபுல் கேங்கோட வந்திருக்கோம், இப்ப வாடா சண்டைக்குன்னு வெஜிடாவா சண்டைக்கு கூப்பிடுறாங்க. அப்போதைக்கு சண்டை கூப்பிட்டவங்கள மூஞ்சியை பார்க்கும்போது எனக்கு தோணுது என்ன தெரியுமா, சனியனுக்கு தந்தி அடிச்சுட்ட இனிமே உனக்கு சங்கு தாண்டி. ஏற்கனவே கடும் கோவத்துல இருந்த வெஜிடாக்கு அவனோட கோவத்தை போக்குற மாதிரி வந்து கோஆபரேட் பண்ணானுங்க இந்த திருட்டு பசங்க. வெஜிடாவும் பிக்கலும் இந்த திருட்டு பசங்களை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. அவங்க ஆட்டையை போட்டு மறைச்சு வச்சிருந்த வண்டியோட லொகேஷனையும் தெரிஞ்சுக்கிறான் வெஜிடா. கடைசியா டாக்டர் அரின்ஷூ மார்பாவும் சேர்ந்து அவங்க ஸ்பெல்ல கம்ப்ளீட் பண்ணி டாக்டர் அரின்ஷூ கிளிட்டினத்தோட விதைய அதுல போட்டு ஒரு வழியா புது மார்ஜின் ஹூவை உருவாக்கி முடிக்கிறாங்க. டாக்டர் அரின்ஷூ இவனோட பவர்ஸை செக் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஆர்டரா தமகாமி ஃபர்ஸ்ட் வின் பண்ணி டிராகன் கலெக்ட் பண்ணிட்டு சொல்லி சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ல கோமாங் தேடிட்டு இருக்க சிங்கிள் டீமன் ஐ மாதிரியே ஒரு ஐய ஹைப்பஸ் தன்னோட பெல்ட்ல வச்சிருக்க மாதிரியே நமக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா ரெண்டு ஒன்னா இல்ல வேற வேறையா நமக்கு டவுட்டா தான் இருக்கு. இந்த எபிசோட் நம்ம இன்னொன்னு முக்கியமா நோட் பண்ண வேண்டியதுக்கு டீமன் கிங் கோமாங்ல இருந்து அரின்ஷூ வரைக்கும் தமகாமியை பீட் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஏன் மார்ஜின் போ உருவாக்கின மந்திரவாதியான மார்பா கூட தமகாமியை பீட் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப எப்படி கோகு தமகாமி திரிய ஈஸியாவே பீட் பண்ணா? கோகு பவர்ஃபுல்லா இல்ல தமகாமி வீக்கா? தமகாமியே வீக்னா அதை பார்த்து பயப்படுற மத்த டீமன் வேர்ல்ட் வாசிக்கலாம் எவ்வளவு வீக்கா இருப்பாங்களோன்ட்டு ஒரு குழப்பமாவே இருக்கு. பார்க்க காமெடியா இருந்தாலும் இந்த மார்ஜின் ஒரு பவர்ஃபுல் ஆப்போனண்டா இருப்பானோன்னு தான் எனக்கு தோணுது. இனி வர
வரப்போற எபிசோட்ஸ்ல புதுசா வந்த மார்ஜின் ஹூ என்னெல்லாம் பண்ண போறான்னு பார்க்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டிராகன் பால் டைமா எபிசோட் எவ்ரி ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. டைமா சீரிஸோட தொடர் அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.